14 வயசு இருக்கிற பொண்ணு வந்து வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் ஓடி வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அவுரியா போலீஸ் ஸ்டேஷன் தான் அது. அப்போ வந்தவொடனே போலீஸ்காரங்க என்னம்மான்னு தண்ணியெல்லாம் கொடுத்து பொறுமையாக விசாரித்த பிறகு அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு 1 வருஷமாக என்னோட அப்பா என்னோட வீட்டில் கட்டிலில் கட்டி போட்டு என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. தாத்தா வந்து வயலுக்கு போகலான்னு வான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வெறித்தனமாக தாத்தா நடந்துக்குவாங்க. அது என்னோட சித்தப்பாவும் அவர் வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை இதே மாதிரி பண்ணுறாங்க. என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல, நான் செத்து போயிடுவேன் இதுக்கு மேலே இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுருக்கா. அப்புறமா அவங்க சொன்னதுக்கு அப்புறமா வீட்டில் போய் உண்மையான்னு விசாரிக்க போயிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நியூஸ் தமிழில் வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு பாருங்கள். என் வீட்டுக்கு போய் விசாரித்த பிறகு அங்கே சித்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த சித்தி யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தப்பாவோட ஒய்ஃபா. அவங்கக்கிட்ட கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க கேட்க வேண்டிய முறையில் கேட்டதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்களாம், இதெல்லாம் நடக்கிறது உண்மைதான். நான் கேட்டால் என்னையும் அந்த பொண்ணையும் சாவடிச்சிடுவேன், இதெல்லாம் கண்டுக்காமல் போயிடுன்னு என்னை டெய்லி என்னையும் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 3 பேரையும் கைது செய்து வந்து போலீஸில் வச்சுருக்காங்க. இந்த குழந்தைய வந்து செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் 2 மாதம் கன்சீவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு ஹோமில் எடுத்துன்னு போய் அழகாக அந்த குழந்தைய சேர்த்துட்டாங்களாம். என்னென்னா நமக்கான இடமே நம்மளுடைய வீடு தான். அந்த வீடே சேஃப்டி இல்லைன்னா அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம் 1 வருஷமாக அவங்க அம்மா வந்து அடிக்கடி சண்டை போட்டு பாட்டி வீட்டுக்கு போவாங்களாம். போனவங்க ஒரு நாள் வந்திருக்காங்க. வந்து இங்கே தான் இருந்திருக்காங்க. திடீர்னு இறந்துட்டாங்களாம். எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான் அந்த குழந்தை. என்னென்னா இதே நிகழ்வு அவங்க அம்மாவுக்கும் நடந்திருக்கலாம். அதே தொடர்ச்சியாகவும் இருந்திருக்கலாம். இது வந்து நார்த் சைடில் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கேயும் ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை ஆட்டோ டிரைவர் இதே மாதிரி செஞ்சு சாவச்சிருக்காரு. என்னென்னா இப்போ ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இப்போ வந்து சேஃப்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நமக்கான நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாப்பாக வளர்க்க போகிறோன்னே தெரியலை. இது யாரை நம்ப